ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் தாயார் பூச்சாட்டு திருநாள் வைபவம். திவ்ய திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு ஸ்ரீரங்க நாச்சியாரின் தரிசனம். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் வசந்தோற்சவம். சர்வ அலங்காரத்தில் திருவீதி உலா கண்டருளிய உற்சவ மூர்த்திகள். தஞ்சாவூர் அருள்மிகு விசாலாட்சி அம்பிகை சமேத விஸ்வநாத சுவாமி ஆலய கும்பாபிஷேகம். கோபுர தரிசனத்துடன் தெய்வ திருவருள் பெற்ற பக்தர்கள். மானாமதுரை அருகே ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ முருகன் திருக்கோவில் விழா. அலகு குத்தியும் காவடி ஏந்தியும் பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்திய பக்தர்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவிலில் தாயார் பூச்சாட்டு திருநாள் வைபவமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீரங்க நாயகி தாயாரின் திவ்ய தரிசன பாக்கியம் பெற்றனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையானதாக போற்றப்படும் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஆலயத்தில் தாயாருக்கு பூச்சாற்று திருநாள் எனப்படும் உள் கோடை திருநாள் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதிகாலையிலேயே மூலஸ்தானத்தில் இருந்து சர்வ அலங்காரத்துடன் தோளுக்கினியானில் புறப்பட்ட தாயார் சன்னதியில் எழுந்தருளினார். வேத மந்திரங்களுடன் தாயாருக்கு போர்வை சாற்றி அதன் மீது மல்லிகை பூக்களால் ஆன சரங்களை சூட்டி பூச்சாற்று வைபவத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். சேத்தி மண்டபத்தில் திருவந்திக்காப்பு கண்டருடைய ஸ்ரீரங்க நாயகி தாயார் பிறகு மூலஸ்தானம் சென்றடைந்தார். ஏராளமான பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு தாயாரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். உறையூர் ஸ்ரீ கமலவல்லி தாயார் ஆலயத்தில் வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. உற்சவத்தில் தாயார் சர்வ அலங்காரத்துடன் ஆலய பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருச்சி உறையூரில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ கமலவல்லி தாயார் ஆலயம். இங்கு ஆண்டுதோறும் வசந்தோற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் வசந்த உற்சவம் சிறப்பாக துவங்கி நடைபெற்றது. உற்சவத்தை முன்னிட்டு பட்டாடை உடுத்தி தங்க ஆபரணங்கள் பூட்டி பூமாலை சாற்றி திவ்ய திருக்கோலத்தில் ஸ்ரீ கமலவல்லி தாயார் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். ஆலய பிரதட்சணமாக வலம் வந்த தாயாருக்கு அர்ச்சகர்கள் தீப தூப நிவேதனம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் வசந்தோற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. சர்வ அலங்காரத்துடன் திருவீதி உலா கண்டருடைய உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் தரிசித்து மகிழ்ந்தனர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் வசந்த உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண உற்சவ மூர்த்திகளை ஆலய பிரதட்சணமாக வலம் வரச் செய்து வசந்த மண்டபத்தில் எழுந்தருளச் செய்தனர். அங்கு உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்து பட்டாடையுடன் ஆபரணங்கள் மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர். அர்ச்சனை வழிபாட்டிற்கு பிறகு ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா வந்தனர். பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். ஆரணியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ கில்லா வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சார்பனாப்பேட்டை பெரிய கடை வீதியில் அமைந்துள்ளது சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ கில்லா வரதராஜ பெருமாள் திருக்கோவில். இங்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து யாகசாலையில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து கலசங்களை பிரதிஷ்டை செய்து 21 யாக குண்டங்களை அமைத்தனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மூலிகை பொருட்கள் ஹோம குண்டங்களில் சேர்த்து வேத மந்திரங்கள் ஓதி பூஜைகள் நடைபெற்றன. நிறைவாக பூர்ணாகுத்தி சமர்ப்பித்து புனித நீர் அடங்கிய கலசங்களை மங்கள வாத்தியங்கள் ஒலிக்க கோவில் கோபுரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது.
பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. சிவகங்கை ஸ்ரீ ஹனுமந்தராய ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுக்கிரக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆஞ்சநேயரின் திவ்ய தரிசனம் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மைய பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அனுமந்தராய ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில். இங்கு தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ அனுக்கிரக ஆஞ்சநேயருக்கு அபிஷேக சேவை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வெண்ணெய் காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஆஞ்சநேயருக்கு ஹாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ அனுக்கிரக ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீப தூபம் காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளி கவசம் சாற்றி மலர் மாலைகளால் சுவாமிக்கு அலங்காரம் செய்து அர்ச்சனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அஞ்சனை புத்திரன் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விசாலாட்சி அம்பிகை சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே முள்ளூர்பட்டிக்காடு கிராமத்தில் உள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயம். இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடத்தி செண்டை வாத்தியங்கள் முழங்க கலசங்கள் வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. கோவில் கோபுர கலசத்திற்கு மாலைகள் சாற்றி அர்ச்சனையும் அதனைத் தொடர்ந்து புனித நீரை கோவில் கோபுர விமானத்திற்கு ஊற்றியும் கும்பாபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் திவ்ய திருவருள் பெற்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ அலர்மேலு மங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் ஜேஷ்டாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேவையில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு பெருமாள், தாயார் ஆகியோரின் திவ்ய அருள் பெற்றனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ளது அலர்மேலு மங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோவில். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜேஷ்டாபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் ஜேஷ்டாபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். முன்னதாக ஆண்டாள் சன்னதி முன்பு உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த ஹோம பொருட்களை யாக குண்டத்தில் சேர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து புனித நீரால் தாயார்கள் மற்றும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி ஜேஷ்டாபிஷேகம் செய்தனர். பின்னர் மலர் மாலைகளால் உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து அர்ச்சனையுடன் தீப தூபம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டினர். பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு ஸ்ரீ அலர்மேலு மங்கை சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாளின் அருளுக்கு பாத்திரமாயினர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மணப்பாறை அருகே புகழ்பெற்ற மான்பூண்டி நல்லாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தெய்வ திருவருள் பெற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த ஆண்டவர் கோயில் பகுதியில் உள்ளது மிகவும் பழமை வாய்ந்த மான்பூண்டி நல்லாண்டவர் திருக்கோவில். இந்த கோவிலில் திருப்பணிகள் துவங்கி நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகளை நடத்தி புனித நீர் அடங்கிய கலசங்கள் மேள தாள வாத்தியங்கள் ஒலிக்க ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. பிறகு கோவில் விமானத்திற்கு பூமாலைகள் சாற்றி அர்ச்சனை செய்து வேத மந்திரங்கள் ஓத புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவில் கோபுர கலசத்திற்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மண்டல பூஜை சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் தொடர்ச்சியாக அம்மன் அபிஷேக சேவையில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே லாடனேந்தல் பகுதியில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில். இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு நிகழ்வாக மூலவர் ஸ்ரீ வீரமா காளியம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. அதன் பிறகு அம்மனை மலர்களால் அலங்கரித்து பல்வேறு வழிபாடுகள் நடத்தி பஞ்சமுக தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த அபிஷேக சேவையில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் திவ்ய அனுகிரக பாக்கியம் பெற்றனர். மானாமதுரை அருகே ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ முருகன் திருக்கோவில் விழா சிறப்பாக நடைபெற்றது. காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சுவாமிக்கு சமர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வெள்ளக்குறிச்சி கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கோவில். இந்த கோவிலில் திருவிழா துவங்கியதை முன்னிட்டு பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக செம்பராயநந்தல் வைகை ஆற்று பகுதியில் பால் குடங்களை வைத்து பூஜைகள் செய்தனர். பின்னர் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தும் வகையில் பால் குடங்களை தலையில் சுமந்தவாறும் காவடிகளை எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக ஊர்வலமாக திருக்கோவிலை வந்தடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு தங்களுக்கு சௌபாகியம் வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கிளாமரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவிலில் வருடாந்திர வைகாசி பொங்கல் திருவிழா வைபவமாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு நிகழ்வாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி எலுமிச்சை மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் பெண்கள் ஒன்று சேர்ந்து பஞ்சமுக திருவிளக்கினை மங்கள பொருட்களால் அலங்கரித்து தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற வேண்டி திருவிளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவிலில் தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோவில். முன்னதாக மூலவர் அம்மனுக்கு இளநீர், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் மற்றும் பக்தர்கள் குடங்களில் எடுத்து வந்த நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தெப்பத்தில் உள்ளது போல் அம்மனை நீரால் அபிஷேகம் செய்த பின்னர் உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள், ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மேள தாள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் உற்சவ மூர்த்தியை திருவீதி உலாவாக வலம்பரச் செய்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோவிலில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக போற்றப்படுவது காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ வைகுண்டவல்லி சமேத வைகுண்ட பெருமாள் ஆலயம். இங்கு கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் ஆலய பிரதட்சணமாக வலம்பரச் செய்து திருத்தேரில் எழுந்தருளச் செய்தனர். பிறகு அர்ச்சனை வழிபாடுகள் நடத்தி தாயார்கள் சமேத பெருமாளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நிலையை அடைந்தது. நாமக்கல் பரமத்திவேலூரில் உள்ள புது மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பக்தர்கள் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு அம்மன் அருள் வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பேட்டையில் உள்ள ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் கோவிலில் வைகாசி மாத திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக மூலவர் அம்மனுக்கு பட்டாடைகள் உடுத்தி மலர்களால் சிறப்பாக அலங்காரம் செய்திருந்தனர்.
பிறகு அர்ச்சனை நடத்தி அம்மனுக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு அம்பாளின் திவ்ய அருள் பெற்றனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாட்டரசன் கோட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவிலில் தங்க ரத பவனி சிறப்பாக நடைபெற்றது. திருத்தேரில் திவ்ய தரிசனம் தந்த அம்மனை பக்தர்கள் தரிசித்து மனமுருக வேண்டினர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ளது புராண சிறப்புமிக்க அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் திருக்கோவில். இங்கு வைகாசி விழாவின் ஒரு நிகழ்வாக தங்க தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மஞ்சள் நிற பட்டாடையுடன் உற்சவர் அம்மனை அழகாக அலங்காரம் செய்து குதிரை பூட்டிய தங்கத்தேரில் கொலுவிருக்க செய்தனர். அர்ச்சனையை தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் ஆலய உள் பிரகாரம் முழுவதும் தங்க தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே 5 கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் இதில் திரளானோர் கலந்து கொண்டு கோபுர தரிசனத்துடன் இறையருள் வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே மேல் நேத்தப்பாக்கம் கிராமத்தில் மிக பழமை வாய்ந்த ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சிவசுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ மதுசூதன பெருமாள், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில்களின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாக பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன. முன்னதாக பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்த ஹோம பொருட்களை யாக குண்டங்களில் சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. கடம் புறப்பாட்டை அடுத்து கலச நீர் கோவில் கோபுர கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் புனித நீர் தெளிக்கப்பட்டதும் பக்தர்கள் பக்தி பரவசமாக்கி தெய்வங்களை வணங்கி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இதில் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகத்திற்கான யாக பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் நடத்தி பல்வேறு மூலிகை பொருட்களை ஹோம குண்டத்தில் சேர்த்து யாகம் வளர்க்கப்பட்டது. நிறைவாக பூர்ணாகுதி சமர்ப்பித்து கோ பூஜை, கலச புறப்பாடு ஆகியவை நடைபெற்றது. பின்னர் வேத மந்திரங்கள் ஓத கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தினர். பக்தர்கள் திரளாக இதில் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த சந்தை மாரியம்மன் எனப்படும் அருள்மிகு கௌமாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத விழாவின் ஒரு நிகழ்வாக திருவீதி உலா நடைபெற்றது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து மகிழ்ந்தனர். தேனி நகர் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்தது சந்தை மாரியம்மன் என்றழைக்கப்படும் ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில். இங்கு வைகாசி மாத விழா சிறப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் அம்மன் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்மனை சிறப்பாக அலங்கரித்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அன்ன வாகனத்தில் கொலுவிருக்க செய்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக அன்ன வாகனத்தில் வலம் வந்த ஸ்ரீ கௌமாரியம்மனை பக்தர்கள் தரிசித்து அருள் பெற்றனர். சிவகங்கையில் உள்ள அருள்மிகு விஷ்ணு துர்க்கை அம்மன் திருக்கோவிலில் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த சேவையில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகியை தரிசித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஷ்ணு துர்க்கை அம்மன் கோவில். இங்கு வாராகி அம்மன் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். வைகாசி மாத சிறப்பு பூஜைகளின் ஒரு நிகழ்வாக ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் கண்களுக்கு விருந்தாக நடைபெற்றது. முன்னதாக பால், தயிர், இளநீர், புனித நீர் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பட்டாடைகள் உடுத்தி மலர்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். அர்ச்சனை வழிபாட்டை தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. பக்தர்கள் இந்த அபிஷேக சேவையில் கலந்து கொண்டு ஸ்ரீ வாராகி அம்மனை மனதார தரிசித்து வழிபட்டனர்.
சிவகங்கையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலை பற்றி பார்க்கலாம். 1863ஆம் ஆண்டு சிவபக்தையான லட்சுமி அம்மாள் காசியில் இருந்து எடுத்து வந்த சிவலிங்கத்தை முருகன் கோவிலாக இருந்த இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்துள்ளார். பிற்காலத்தில் போத குருசாமி மன்னன் மற்றும் ராணி காத்தம்மை நாச்சியார் ஆகியோர் இந்த கோவிலின் திருப்பணிகளை செய்துள்ளனர். புராண சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் கிழக்கு திசை நோக்கி இந்த ஆலயம் அமைய பெற்றுள்ளது. 5 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட ராஜ கோபுரமும் அதன் அருகே சிறிய கோபுரமும் கொண்ட கோயிலாக இது உள்ளது. விசாலமான பிரகாரங்களுடன் கூடிய இந்த ஆலயத்தில் அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனி விமானங்களுடன் சன்னதிகள் அமைய பெற்றுள்ளன. தெய்வ சுதை சிற்பங்கள் அழகாகவும் கண்ணுக்கு விருந்தாகவும் கோயிலை சுற்றியும் கோபுரங்களிலும் காட்சி கொடுக்கின்றன. மூலவர் மண்டபத்தின் மேல் விநாயகரும் முருகரும் இடமும் வலமுமாக அமர்ந்திருக்க, சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலையில் அமர்ந்த திருக்காட்சி காண்போரை பரவசப்படுத்துகிறது. தங்கமுலாம் பூசப்பட்ட பிரம்மாண்ட கொடிமரம் மூலவர் சன்னதி நேர் எதிரே உயர்ந்து நிற்கிறது. கொடிமரம் அருகே ஸ்ரீ நந்திகேஸ்வரர் சுவாமியை நித்தமும் சேவித்தபடி அமர்ந்துள்ளார். மூலவர் சன்னதி அருகே 4 பெருமக்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர். சுவாமியின் சன்னதியை அடுத்து சின்ன மண்டபத்தில் அம்மன் சன்னதி அமைய பெற்றுள்ளது. நின்ற திருமேனியோடு ஸ்ரீ விசாலாட்சி என்ற திருநாமத்துடன் அம்பிகை அருள் புரிகிறாள். தனி மண்டபம், கொடிமரம் ஆகியவற்றுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி அமைய பெற்றுள்ளது. ஸ்ரீ வள்ளியும் ஸ்ரீ தெய்வானையும் இடமும் வலமும் எழுந்தருளி இருக்க, மயில் வாகனத்தின் மேல் அமர்ந்த திருக்கோலத்துடன் முருகப்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி கொடுக்கிறார். முருகப்பெருமானின் சன்னதி அருகே ஸ்ரீ சண்டிகேஸ்வரரும் தனி சன்னதியில் ஸ்ரீ துர்க்கை அம்மனும் அருள்பாலிக்கின்றனர். கையில் சங்கும் சக்கரமும் ஏந்தி விஷ்ணு துர்க்கையாக அருள் புரிகிறாள் அம்மன். சுவாமி மற்றும் அம்மன் சன்னதி மண்டபங்கள் நடுவே அமைய பெற்றுள்ள ஸ்ரீ லக்ஷ்மி விநாயகர் சன்னதி விமானத்தில் கணநாதனும் முப்பெரும் தேவியர்களும் சுதை சிற்பங்களாக உள்ளனர். ஸ்ரீ லக்ஷ்மி விநாயகர் என்ற திருநாமத்துடன் வீற்றிருக்கும் ஸ்ரீ கணநாதன் சன்னதி அருகே தென்முக கடவுளான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி எழுந்தருளி உள்ளார். முயலகன் மீது காலை அழுத்தி கொண்டு யோக நிலையில் அமர்ந்தபடி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அருள்பாலிக்கிறார். கோயிலின் கிழக்கு திசை நோக்கி ஹரிஹர சுதனான ஸ்ரீ ஐயப்ப சுவாமி சன்னதி அமைந்துள்ளது. மூலவர் சன்னதி பின்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர் குடிகொண்டுள்ளார். இதேபோல் ஸ்ரீ பிரம்மதேவனும் கோஷ்டத்தில் எழுந்தருளி உள்ளார். ஆலயத்தை சுற்றி வரும்பொழுது முருகப்பெருமான் சன்னதி மண்டபம் எதிரே ஸ்ரீ பைரவர் நின்ற திருமேனியோடு தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறார். நவகிரக சன்னதியில் கிரகங்கள் அனைத்தும் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுப்பது சிறப்பு. மூலவர் சன்னதியை நோக்கியபடி ஸ்ரீ சந்திர பகவான் 2 மனைவியர்களான ரோஹிணி மற்றும் கிருத்திகாவுடன் அருள்பாலிக்கிறார். இதேபோல் ஸ்ரீ சூரிய பகவானும் உஷா, பிரத்யுக்ஷாவுடன் சன்னதி கொண்டு காட்சி கொடுக்கிறார். அம்மன் எழுந்தருளி உள்ள சன்னதி அருகே 63 நாயன்மார்கள் உற்சவர்களாக ஒரே மண்டபத்தில் அருள்பாலிக்கின்றனர். அனைத்து தெய்வங்களின் கோபுரங்களிலும் தெய்வ சுதை சிற்பங்கள் அழகாக அமைய பெற்றுள்ளன. மூலவர் சன்னதி மண்டபத்தின் மேல் அஷ்டலக்ஷ்மிகள், 9 ராசிகள் கொண்ட கட்டம், காமதேனு, அர்த்தநாரீஸ்வரர், ஸ்ரீ சரஸ்வதி, 4 பெருமக்கள் ஆகியோர் வண்ண ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளனர். ஸ்தல விருட்சமாக வில்வ மரமும் அதன் கீழே நாக தேவதைகளும் குடிகொண்டுள்ளனர். பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திர திருவிழா விமர்சையாக நடத்தப்படுகிறது. தேவியர்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ முருகப்பெருமான் எழுந்தருள கொடியேற்றத்துடன் திருவிழா கோலாகலமாக துவங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும், அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உற்சவர் முருகப்பெருமான் குதிரை, புஷ்ப பல்லக்கு, மயில், அன்னப்பறவை, யானை, ரிஷபம் உள்ளிட்ட வாகனங்களில்
விசேஷ அலங்காரங்களுடன் எழுந்தருள திருவீதி உலாக்களும் விமர்சையாக நடத்தப்படுகின்றன. முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணமும் கோலாகலமாக கோயில் மண்டபத்தில் நடத்தப்படுகிறது. இதையடுத்து நிறைவு நாளில் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து வடம் பிடித்து இழுக்க வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தில் திருமண தடை அகல பெண்கள் பௌர்ணமி அன்று திருவிளக்கு பூஜை செய்கின்றனர். முருகன் கோயிலாக இருந்து சிவாலயமாக மாறியுள்ள இந்த ஆலயத்தில் இருக்கும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கும் சுவாமியையும் கருணை கடலாக விளங்கும் ஸ்ரீ விசாலாட்சி அம்மனையும் நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் நமச்சிவாய. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் தாயார் பூச்சாட்டு திருநாள் வைபவம். திவ்ய திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு ஸ்ரீரங்க நாச்சியாரின் தரிசனம். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராமர் திருக்கோவிலில் வசந்தோற்சவம். சர்வ அலங்காரத்தில் திருவீதி உலா கண்டருளிய உற்சவ மூர்த்திகள். தஞ்சாவூர் அருள்மிகு விசாலாட்சி அம்பிகை சமேத விஸ்வநாத சுவாமி ஆலய கும்பாபிஷேகம். கோபுர தரிசனத்துடன் தெய்வ திருவருள் பெற்ற பக்தர்கள். மானாமதுரை அருகே ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ முருகன் திருக்கோவில் விழா. அலகு குத்தியும் காவடி ஏந்தியும் பல்வேறு நேர்த்திக் கடன்களை செலுத்திய பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.